ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஸ்பைசி வெண்டைக்காய் ஃப்ரை ஆந்திரா ஸ்டைலில் பண்ண போகிறேங்க. பார்க்கலாமா? வாங்க. 1/2 kg வெண்டைக்காய் கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டவ்வில் கடாய் வச்சு இப்போ வெண்டைக்காய் ஃப்ரைக்கு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் வெண்டைக்காயை பாதியாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். வெண்டைக்காய் 3/4 வதங்கினா போதுங்க. எப்படியும் நம்ம மசாலாலையும் வதக்க போகிறோம் இல்லையா? ஸோ 3/4 வதக்கி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். பேலன்ஸ் வெண்டைக்காயும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போது இதையும் நம்ம எடுத்துடலாம். ஒரு டீஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 6 காஞ்ச மிளகா அதில் போட்டு வறுத்துக்கலாம். இதோட கூடவே ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்து வதக்கிக்கலாம். ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் வதக்கிட்டால் போருங்க. எப்படியும் நம்ம அரைக்க போகிறோம். ஸோ இது மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ கடாயில் பேலன்ஸ் ஆயில் இருக்குது, அதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு வறுத்துக்கலாம். இதையும் மிக்சியில் சேர்த்துடலாம், மிக்ஸி ஜாரில். இப்போது கடலைப்பருப்பு, வெங்காயம், காஞ்ச மிளகாய் இதோட கூடவே 6 பல்லு பூண்டு தோலோடவே சேர்த்துக்கலாம். தோலோடவே சேர்த்து அரைச்சா மணமும் இருக்கும், டேஸ்ட்டும் இருக்குங்க. ஸோ இதுக்கு இப்போது உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கல்லுப்பு போட்டிருக்கேன். இப்போ இதை நம்ம கோர்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த கன்சிஸ்டன்சி அரைச்சிக்கிட்டால் போதுமானது. இப்போ கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு போட்டு பொரிய விட்டுக்கலாம். 2 காஞ்ச மிளகாவும் கிள்ளி போட்டுக்கலாம். இது கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயம், கார விழுது அரைச்சோம் இல்லையா, அதே இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்ல சிம்மிலே வச்சு வதக்கி விட்டுடலாம். இப்போது 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்குவோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ண வெண்டைக்காயை ஆட் பண்ணி இந்த மசாலா எல்லாம் நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கலாம். சிம்மிலேயே வச்சு நல்லா வதக்கி விடணுங்க. எல்லா மசாலா எல்லாம் நல்லா ஒன்று போல் கலரி விட்டு மூடி போட்டு 1 நிமிஷம் அப்படியே சிம்மில் விட்டு வதக்க விட்டுருவோம். வெண்டைக்காய் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. உப்பு வேணும்னா பார்த்து இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர், மிளகாத்தூள் போட்டு எல்லாம் நல்லா கிளறி விட்டுக்குவோம். அந்த மிளகாத்தூள் எல்லாத்துலேயும் படுற மாதிரி கிளறி விட்டு சிம்மிலேயே நல்லா வதக்கி விடுவோங்க. இன்னும் நல்லா சுருண்டு வதங்கணும். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க. தொட்டுக்கலாங்க. இது வெரி ஈஸி ரெசிபிங்க, வெரி டேஸ்டி ஆல்சோ. இது நான் பண்ண இந்த ஸ்டைலில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. இப்போ இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் என் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.